நீங்க வைங்க நம்ம 2 பேருமே. அதனால பிள்ளையார பிறக்கணும். ஆமாங்க. உண்மைதானே? கடவுளே ஆண்டவா வேண்டவா சுவாமியே சுவாமியே சரணம் ஐயப்பா தமிழ்நாட்டிற்கு நீங்கப்பா சாமியே சரணம் ஐயப்பா தமிழ்நாட்டிற்கு நீங்கப்பா சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பா தமிழ்நாட்டிற்கு நீங்கப்பா என்னது ஐயா இருக்கு வரேன் அப்ப இது என்ன நல்லா இல்லையா நல்லா இல்லையா நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஆண்டவா சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ ஐயப்பா இந்த தமிழ்நாட்டுக்கு நீங்கப்பா சாமியே சரணம் ஐயப்பா இந்த தமிழ்நாட்டுக்கு நீங்கப்பா ஐயப்போ கூடையில கருவாடு கூந்தலில பூக்காடு என்னாடி ஒருத்தமாயா இத போல ஐயா என்னாடி ஒருத்தமாயா இத போல ஓம்பொருத்தா தாளமில்ல பெண்பாட்டு தட்டுக்கட்ட என் கோத்து என்னடே ராஜா எங்கடே வர மாமன கண்டே ஆளதே அம்மாடே இவன் அம்மாடே அம்மாடே இவன் அம்மாடே ஐயா எத்தனை பேர் சிரிக்கிறீங்க என்னைய பார்த்து சிரிக்கிறீங்களே உங்க அண்ணன் தம்பி இப்படி நின்றா சிரிப்பீங்க அங்க ஒரு அம்மா முகத்துல கைய வச்சுக்கிட்டு ஒளிஞ்சிட்டு பாருங்க நீங்க எப்படி சிரிச்சாலும் சிரிங்க அது கலையுடைய தன்மை நீங்க சிரிக்கிறீங்க ரசிக்கிறீங்க ஆனா இந்த நிலைமை யாருக்கு வரும் தெரியுமா யாருக்கு வரும் தெரியுமா எனக்கா உங்களுக்கா இல்ல நாட்டு நடப்ப பொதுவாக சொல்றேன் உங்ககிட்ட உண்மை இருந்தா உங்ககிட்ட மனசாட்சி இருந்தா உங்ககிட்ட நீதி இருந்தா உண்மைக்கு கைதட்டுங்க ஐயா இந்த நிலைமை யாருக்கு வரும் தெரியுமா எவன் எவன் கோவில் காசை திங்கிறானோ இந்த கைதட்டாக பாருங்க அவங்களுக்கு பூரா எவன் திங்கிறான்னு அடையாளம் தெரியும் ஆனா இந்த கைதட்டாம சிரிக்கிறாங்க பாருங்க அவ யார் தெரியுமா அந்த கணக்கில் ஆளுக்கு சொந்தக்காரங்க ஆனா இத சிரிக்காம இருக்காங்களே அவ யார் தெரியுமா அந்த கோயில் காசு திங்கிறாளுக்கு சொந்தக்காரங்க ஆனா நான் கோயில் காசு திங்க வேணாம் சொல்லல வசூல் பண்ண போறீங்களா சாப்பிடுங்க சாப்பிட போறீங்களா மீன் சாப்பாடா மீன் வாங்கிருங்க கறி சாப்பாடா கறி வாங்குங்க முட்டையா முட்டை வாங்கிருங்க கறி வாங்கி மீன் வாங்கி முட்டை வாங்கி ஆம்லேட் வாங்கி தோத்தவன நொப்பம் நம்ம வீட்டுல ஒரு துவையில வச்சுக்கிட்டு சாப்பிடுறோம் ஒரு கூட்டை வச்சுக்கிட்டானு சாப்பிடுறோம் உனக்கு இத்தனை கூட்டியா உன் வீட்டுல மொத்தமா கூட்டாது ஆனா இப்படி சொல்லவும் தாயா ரொம்ப ஊர்ல என்னை பப்புன்னு போற வரான்னு ஏன் தெரியுமா உக்க உக்க கேட்கிறேன் நான் உங்களை கேட்கலங்க அப்படியாவது நாட்டுல 4 பேர்ல ஒரு ஆள் கேட்டுக்கிட்டு திருந்த மாட்டாங்களா இனிமே வர்ற உங்க சந்ததிகள் இதை உணர்ந்து நல்லா இருக்க மாட்டாங்களா அதனால உங்களை கெஞ்சி கேட்கிறேன் அப்பா அம்மா மதியுங்க பெரியவர்களுக்கு மரியாதை கொடுங்க இந்த காட்சி யாருக்கு நிச்சயமா வரும் தெரியுமா நிச்சயமா யாருக்கு வரும் தெரியுமா எவன் எவன் அடுத்த மொண்டாட்டி ஏயா சிரிக்கிற கையில என்னையா தவறா சொன்ன எவன் எவன் அடுத்த மொண்டாட்டிய மதிக்கிறானோ அவன் நல்லா இருப்பான் அதனால நான் எவ்வளவுதான் ஆறுநாள் எவ்வளவுதான் பாருநாள் யார் யார் என்ன பேசினாலும் சரி தன்னை உணர்ந்த குடும்பத்தை மதிச்சு இவன் பேசுறானோ அந்த நீதி நிலைக்குமையா நிலைக்கு உங்களை கேட்கிறேன் அப்பாவா மதியுங்க பெரியவருக்கு மரியாதை மன்னித்து வாடுங்க எனக்கு வாய்ப்பளித்த
அன்புக்குரிய சுற்றுவட்டார ரசிக பொதுமக்களுக்கு கிராமத்தார் எனக்கு வாய்ப்புக்கு நன்றி. அன்பு வணக்கம். அன்பு வணக்கம். உனக்கு புதுசா ஒரு அருணப்பொடி கட்டிருக்கு. உண்மையிலுமே கஷ்டப்பட்டுதானே அது வேலை செய்யுங்க. ஆனா எப்படி செஞ்சாலும் உன்னை மறக்க முடியுமா? எப்படிங்க? எங்கே அந்த